கிச்சோ எல்கே எல்கே கிச்சோ கரும்புத்தின்ன கூலியா கதை சொல்ல ஜாலியா கரும்பு தின்ன கூலியா கதை சொல்ல ஜாலியா அழகான குழந்தைகளே அன்புடனே கேளுங்கள் அழகான குழந்தைகளே அன்புடனே கேளுங்கள் கிட்ஷோ எல்கே சேனல் கிட்ஷோ எல்கே சேனல் மகிழ்வுடனே பாருங்கள் கிட்ஷோ எல்கே சேனல் மகிழ்வுடனே பாருங்கள் கரும்பு தின்ன கூலியா கதை சொல்ல ஜாலியா கரும்பு தின்ன கூலியா கதை சொல்ல ஜாலியா அழகான குழந்தைகளே அன்புடனே கேளுங்கள் கிட்ஷோ எல்கே சேனல் மகிழ்வுடனே பாருங்கள். ஒரு காட்டில் ஒரு குளம் இருந்தது. ஹலோ குழந்தைகளே, அந்த குளத்தில் ஒரு முதலை வச்சு வந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் அங்கே ஒரு ஆமை வருது. அந்த ஆமையை பார்த்ததும் அந்த முதலைக்கு அந்த ஆமையை சாப்பிட்றணும் அப்படின்னு நினைக்குது. ஆமாம் நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படிங்குது. உடனே அந்த ஆமை என்ன பண்ணுது, அண்ணா முதல்ல அண்ணா உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், வாங்க, என்னை சாப்பிடாதீங்க, இங்கே வாங்க, இந்த தண்ணிக்குள்ளேயே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா, வாயை திறந்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பல்லெல்லாம் தங்கமாக மாறிடும் அன்னைக்கு. அதனால் நான் சொல்கிற இந்த யோசனையை கேளுங்க, வாங்க முதலையண்ணா, வந்து இந்த தண்ணிக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. சரி வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகும்போது இந்த முதலையும் சரின்னு ஆசைப்பட்டு நம்ம போய் இந்த தண்ணிக்குள்ளே வாயை திறந்துட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் இருப்போம், நம்ம பல்லெல்லாம் தங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லுது இல்லையா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலையும் சந்தோஷமாக அந்த தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு அந்த குளத்துக்குள்ளே இறங்குது. இறங்கின உடனே இந்த ஆமை உள்ளே போகுது. ஆமாம்மா வாங்க அப்படின்னு. சரின்னு இந்த முதல்ல உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கு, வாயை திறந்துட்டு கொஞ்ச நேரம் பார்க்குது. ஆனால் ஒன்றுமே ஆகலை, இந்த பல்லெல்லாம் தங்கமாக மாறவே இல்லை. அப்போ இந்த முதலைக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, நிஜமாகவே இந்த ஆமை சொல்லுதா நம்ம பல்லெல்லாம் தங்கமாகுமா இல்லை பொய் சொல்லுதா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அப்போ அந்த ஆமைக்கிட்ட கேட்குது, ஆமாம் நீ உண்மை சொல்கிறியா பொய் சொல்கிறியா அப்படின்னு. இல்லை முதலையண்ணா உண்மை தான், வாங்க, வந்து தண்ணிக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் நேரம் வாயை திறந்துட்டு இருங்க அப்படிங்குது. சரின்னு சொல்லிவிட்டு இந்த முதலையும் இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே போய் வாய் திறந்துட்டே உட்காந்துருக்கு, படுத்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒன்றுமே ஆகலை. புத்திசாலியாய் ஆமை என்ன பண்ணுச்சு, அக்கறையை கடந்து போயிடுச்சு. சரி இந்த முதலை அப்படியே தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, மீன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவங்கெல்லாம் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிச்சு இந்த ஆமை. அப்போ இந்த மீன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருது. அங்கே வந்து பாட்டு பாடுதுங்க. ஆஹா, முதல்ல நீ வந்து ஏமாந்து போயிட்ட, நீ வந்து தங்கமும் மாற மாட்டேன், ஒன்றும் மாற மாட்டேன், ஏமாற சொன்னது நானா, என் மீது கோபமும் தானா அப்படின்னு பாடுதுங்க. யாரெல்லாம்? ஆமையும் அந்த மீன்களும் எல்லாமே பாடுது. அப்போ தான் தெரிஞ்சுது இந்த முதலைக்கு நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு. இந்த மீன்களெல்லாம் துள்ளி துள்ளி குதித்து பாட்டு பாடுதுங்க. அப்போ முதல்ல சொல்லுது, இருங்க நான் ஒரு நாளைக்கு உங்களை எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றேன்
அப்படின்னு சொல்லிகிட்ருக்குது. முதலைக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. ஆமாம் என்ன பண்ணுச்சு, நீந்தி 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 அக்கறைக்கு போயிடுச்சு. அதனால் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் யோசிக்கணும். இதை சொல்கிறது நிஜமா பொய்யா அப்படின்னு யோசிக்கணும். ஆமாம் சந்தோஷமாக அக்கறைக்கு போயிடுச்சு. ஆனால் முதல்ல அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்து ஏமாந்து போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண முடியும், தண்ணியை விட்டு ஆமை அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ முதல்ல ஏமாந்து போய் சரி சரி நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமில்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மீன் அந்த முதல்ல ஆமையும் மீனும் ஃப்ரெண்ட்ஸுங்க. ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடுதுங்க. ஆஹா நம்ம ஆமை அண்ணனுக்கும் ஹெல்ப் பண்ணோம், அந்த முதலையும் ஏமாந்து போச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால் கொஞ்சம் புத்தியை உபயோகித்தா நாம் ஆபத்துலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த முதலையும் ஆமையும் மீனுமா வர்ற இந்த கதை சொல்லுது. குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள். மீன் எவ்வளோ சந்தோஷமாக பாடுது பார்த்தீங்களா? அந்த மீனை நினச்சி இந்த முதல்ல ரொம்ப கோபமாக இருக்குது. ஆஹா மீன் இப்படி நம்மளை ஏமாத்துதே அப்படின்னு.